அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொந்தங்களே, ஒரு கட்சி வைக்க வேண்டுமென்றால் நம் நாட்டில் மொத்தத்தில் கோடிக்கணக்கான பணம் செலவாகிறது. தேர்தலில் நின்றாலும் கோடிக்கணக்கில் செலவாகிறது. இதையெல்லாம் போட்ட முதல்ல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? மீண்டும் தேர்தலில் நிற்க வேண்டும், மீண்டும் பதவி பெற வேண்டும், மீண்டும் எதிரியை வெல்ல வேண்டும். இத்தனை கணக்கும் இருக்கிறது. இதை ஒரு கட்சி வைக்கணும்னா மேலும் சேனல் உருவாக்க வேண்டும் சொந்தமாக. அப்போ தான் பொய்ய பெத்திலாட்டத்தை பிடிச்சி ஒரு குற்றம் செஞ்சிட்டா, ஊழல் நடந்துட்டா அல்லது ஒரு கொலை செய்துட்டால் அதை மூடி மறைக்கிறதுக்கு சொந்த சேனல் இருந்தால் தான் பொய்யும் புரட்டும் பேசி மக்களை திசை மாற்ற முடியும். மக்கள் மனசை இது மேலே கீழே இருக்கிற அரசின் சதி என்று சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகையால் இந்த கட்சிகளை ஒழிக்காவிட்டால் இந்த நாடு உருப்படாது. இந்த கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டுக்கு சட்டம் போடுவதை விட ஓட்டுக்கு சட்டம் போட்டு நாட்டை கெடுத்து விட்டார்கள். பாருங்கள், நாட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகவில்லை. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் போட்டு ஆணை பெண்ணு மதிக்கவில்லை, ஆணுக்கு பெண்ணு கிடைக்கவில்லை. ஆக மொத்தத்தில் ஆண்களுக்கெல்லாம் டாஸ்மார்க்கு, பெண்களுக்கெல்லாம் நல்ல சலுகைகள் கிடைக்கிறது. ஆக மொத்தத்தில் நல்லா படித்து அவர்கள் எதிர்பார்க்கும் வரன் கிடைக்கவில்லை. பவுன் விலையெல்லாம் கொள்ளடிக்கிறவன் கோடி கோடியாக சம்பாதிச்சு அதில் பவுனெல்லாம் வாங்கி குமிக்கிறதுனால அளவு கிடந்த விலை ஏறிவிட்டது. ஒரு கல்யாணம் பண்ணால் கூட ஒரு தாலிக்கு தங்கம் வாங்க முடியல. ஒரு இல்லாத ஏழை ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு கூட வழி இல்லை. அளவு கிடந்த விலை ஏறி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசியல்வாதிங்க கொள்ளையடிக்கிறது எல்லாம். ஓட்டுக்கு சட்டம் போடுறது தான் முக்கியமான கட்டங்கிறது மட்டும் இல்லை, கொள்ளையடிக்கிறதுக்கு தோதான சட்டங்களையும் அவங்க ஏற்றிக்கிறாங்க. கொள்ளையடித்த பணத்தில், ஊழல் செஞ்ச பணத்தில் கோடி கோடியாக இந்த நிலங்களை விலை போட்டு விலை ஏற்றி விட்டார்கள், வாங்கி குமிக்கிறார்கள், பவுனையும் குமிக்கிறாங்க. ஆகையால் அந்த கட்சிகளெல்லாம் ஒழிக்கலைன்னா ஏழைப்பாளை யாரும் பிழைக்க முடியாது என்பதே உறுதி. மக்களே, இந்த நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையை இன்னும் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் கட்சிகளை எல்லாம் ஒழித்து கட்டுங்கள். இல்லை என்றால் ஏழை மக்களே அவர்களை எல்லாம் துரத்தி அடிக்கும் காலம் வரும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவாக சகஜோதி.in என்ற இணையதளத்தில் அனைவரும் உறுப்பினராகுங்கள். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.